Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஊர் காவல் படைக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்டம் வாரியாக. கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 1420க்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஓலையும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் காவல் படைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஹையரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி தான் போதுமானது. எக்ஸாமினேஷனுமே எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் சார்பில். ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ இந்த ஊர்காவல் படைக்கு பத்தின அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை பத்திரிகை செய்தின்னு சொல்லிட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. செய்தி வெளியீடு எண் சொல்லிட்டு 12/2025 3/4/2025 சொல்லிட்டு நேத்து டேட்ல நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. காவல்துறை தலைவர் ஊர்காவல் படை தமிழ்நாடு சென்னை அவர்களின் செய்தி நாள் எண் சொல்லிட்டு டேட் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட் படி 13/3/2025 படி தமிழகத்தில் உள்ள காலியாக உள்ள 1420 ஊர் காவல் படை ஆளுநர்களை நிரப்ப ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 11 ஆண்கள் மற்றும் 1 பெண் என மொத்தம் 12 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கான விண்ணப்பங்கள் தகுந்தவரிடமிருந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இவற்றிற்கான விண்ணப்பங்கள் மாவட்ட தளபதி ஊர் காவல் படை ராணிப்பேட்டை மாவட்டம் அவர்களுடைய அலுவலகத்தில் நேரடியாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஊர்காவல் படையினருக்கு வந்து விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் அப்படிங்கறது நாங்க வரவேற்கப்படுகிறோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டம் வாரியாக வந்து 1420 காலி பணியிடங்களை வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா நிரப்புவதற்காக அறிவிப்பு அப்படிங்கறது இந்த டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த செய்தி வெளியீடு என்ன போயிட்டு நீங்க ஜியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சோ அதுல இப்ப இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வேக்கண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. அதுல உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து தளபதி ஊர் காவல் படை ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த அட்ரஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஃப்ரீயா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்ளிகேஷன் கிடைச்சு அப்படின்னா நான் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க நேரில் தான் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு வாங்கி அங்கேயே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. மாவட்ட தளபதி ஊர் காவல் படை அலுவலகம் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய முதல் தளம் ராணிப்பேட்டை மாவட்டம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்க தகவல் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேவை மனப்பான்மை வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டி உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஊதியம் மற்றும் பயிற்சி அப்படிங்கிற இடத்துல இதற்கான மாத ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது ஊர்காவல் படையை பொறுத்த வரைக்கும் கோஸ்ட் கார்டு ஹோம் கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தினமும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் தான் நீங்க இந்த ஒர்க்குக்கு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? பணி நாட்களுக்கு உண்டான தொகுப்பு ஊதியம் மட்டுமே வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. 45 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் தங்கி பயிற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அக்கமடேஷன் வித் ஃபுட்டோட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டே பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஏன்னா எடுத்த உடனே உங்களை வந்து வேலைக்கு வந்து சேர்த்துற மாட்டாங்க. ஒரு ஹோம் கார்டை பத்தின ஒரு அப்டேட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து வேணும், ஒரு அவேர்னஸ் வேணும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும், மக்கள் கிட்ட எப்படி வந்து பேசணும் அப்படிங்கறலாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு ஜாப்மே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது வந்து முழுமையான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறது நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். சரிங்களா? குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 7/4/2025 முதல் 9/4/2025 வரை 3 நாட்கள் மட்டுமே விண்ணப்பங்கள் வந்து விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த டேட்ல மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எந்த இடத்துல ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அட்ரஸ்ல நீங்க நேரடியா போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வாங்கி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விண்ணப்பங்களை பெற்ற நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. பூர்த்தி செய்து நீங்க வந்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தேர்வு செய்யப்படும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. 9ஆம் தேதியில இருந்து அடுத்த ஒரு 7 நாள்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கு. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்லேயே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்லேயே உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட்டு. இது இப்போதைக்குன்னு வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். மெஜாரிட்டி எந்த மாவட்டம் வந்து அதிகமாக கமெண்ட்ஸ்ல வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.